வந்து இவ்வளோ பெரிய விஸ்வரூபமாக வந்திருக்கிறாங்கன்னு சொன்னால் இந்த ஃபோட்டோக்கு எவ்வளோ கான்சியஸ் இருக்கணும், எவ்வளோ பவர் இருக்கணும். ஒரு தியான மையத்திலேருந்து சென்னை தமிழ்நாட்டில் எத்தனையோ தியான மையம் இருக்குது. ஏன் அவங்களுடைய கான்சியஸை குரோம்பேட் தியான மையத்துக்கு கொடுக்கணும்னு வந்துச்சு சொல்லுங்கள் பார்ப்போம். எத்தனை பேருக்காக யோசிச்சுருக்கீங்களா? நான் கேட்டேன் கேள்வி, ஏமா நீ இங்கே வரத்துக்கு நீ பிரியப்பட்டேன்னு கேட்டதுக்கு அவங்க சொல்கிறாங்க, இந்த தியான மையம் வந்து வளரணும் அப்படின்னு சொன்னால், மேலும் அதிகமாக வளரணும்னு சொன்னால் இங்கே கான்சியஸ்னஸ் அதிகமாக இருக்குது. இங்கே வந்தால் என்னால் இன்னும் சிறப்பாக செயல்பட முடியும். இந்த கான்சியஸ்னஸ் இங்கே இருக்குது. இங்கே வர வைக்கிறதுக்கு ஒன்றுக்கு ரெண்டு இல்லை, இப்போ 2 ஃபோட்டோவாக இருக்குது, இப்போ 4 ஃபோட்டோவாக இருக்கேன். ஒரு பராசக்தியாக இருக்கிறேன், மகேஸ்வரியாக இருக்கேன், மகா சரஸ்வதியாக இருக்கிறேன், மகா காளியாக இருக்கிறேன். இங்கே பலதரப்பட்ட மக்கள் வராங்க. இந்த கான்சியஸ்னஸ்ஸை இங்கேருந்து செயல்படுத்துறதுக்கு இந்த தியான மையம் சிறப்பான தியான மையமாக இருக்குதுன்னு அவங்க நினச்சதுனால தான் அவங்க தாட்டில் இவங்க வந்தாங்க, இவங்க தாட்டில் இங்கே வந்தாங்க. இதெல்லாம் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் நடக்குது. நாம் எவ்வளவுக்கு ஆத்மார்த்தமாக இந்த தியான மையத்தில் இந்த அன்னைக்கு நம்ம செய்கிறவங்களாக இருந்தால் அந்த கான்சியஸ்னஸ் அவங்களுக்கு கிடச்சிருக்கும் பாருங்கள். இதெல்லாம் ஒரு இண்டிவிஜுவல் ப்ராசஸ் கிடையாது, ஒரு கூட்டு முயற்சியோட ப்ராசஸ் தான். அத்தனை தியான மையங்கள்லேருந்து வராங்க, எவ்வளோ டிவோட்டீஸ் நீங்கள் சர்வீஸ் பண்ணுறாங்க. ஆனால் இந்த தியான மையத்தில் சர்வீஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் ப்ராஸ்பரிட்டி கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் எந்த விதமான ப்ராஸ்பரிட்டி நீங்கள் சர்வீஸ் பண்ணாலும் உங்களுக்கான ப்ராஸ்பரிட்டி கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் சர்வீஸ் பண்ணுறதுக்கு முன் வர்றது தான் இங்கே யோசனையாக இருக்கே தவிர, சர்வீஸ் பண்ணுறதுக்கு உங்களுடைய உள் உணர்வை நீங்கள் தயார்படுத்தி வச்சுக்கோங்க. அதனால் வந்து உங்களால் முடிஞ்ச சர்வீஸை பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச என்ன சர்வீஸ் பண்ண முடியுமோ செய்யுங்க. வாலண்டரியாக வாங்க. ஒரு 4 கிழமைக்கு நமக்கான தயார் நிலை. நீங்கள் ஒரு ப்ரிப்பரேஷன் நடக்குதுன்னு சொன்னால் அந்த ப்ரிப்பரேஷனுக்கு நீங்கள் தயாராகணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அப்போ தான் இந்த ப்ரிப்பரேஷனை நம்ம வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியும். ஒரு குறிப்பிட்ட நபர் பார்த்துப்பாங்கன்னு சொல்கிறதுனால அந்த நபரை வந்து நம்ம புஷ் பண்ண முடியாது. இது வந்து ஒரு 4 பேர் சேர்ந்தால் நம்மளால் செய்ய முடியும்னு சொன்னால் அது இன்னும் எவ்வளோ சிறப்பாக செய்ய முடியும் பாருங்கள். அவ்வளோ கான்சியஸ்னஸ் இங்கே மதருடைய கான்சியஸ்னஸ் இருக்குது. எல்லாரும் முடிஞ்ச வரைக்கும் வாங்க, தியான மையம் வாங்க. நீங்கள் நிறைய இதர தெய்வங்கள்லாம் வணங்குறீங்க, அதெல்லாம் தப்பு கிடையாது. நான் அதெல்லாம் அவருக்கு சொல்ல மாட்டேன். அது அவங்களுடைய விருப்பம் சார்ந்த ஒரு விஷயம். ஆனால் டிவைனில் பொறுத்தவரையில் உங்களுக்கு ஒரு ஹையர் கான்சியஸ்னஸ் இதை விட மதத்தை விட எந்த ஒரு தெய்வமும் கொடுக்க முடியாது. ஹையர் கான்சியஸ்னஸ் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தியான மையத்தில் வந்து நீங்கள் இந்த தியான மையம் இல்லை, எந்த தியான மையம்னா போய் சர்வீஸ் பண்ணுங்கள். ஆனால் சர்வீஸ்னு ஒரு இன்டென்ஷனோட பண்ணுங்கள், ஒரு இன்வால்மெண்ட்டோட பண்ணுங்கள். சர்வீஸ் பண்ணால் கண்டிப்பாக 100% நீங்கள் எந்த விதமான சர்வீஸ் வேணால் பண்ணுங்கள். நீங்கள் மணி ஓரியன்டாக பண்ணால் மட்டும்தான் இது சர்வீஸ்ன்னு நீங்கள் நிறைய பேர் நினைக்கிறீங்க. மணியை தாண்டி இங்கே வந்து ஃபிசிக்கலாக மென்டலாக எவ்வளோ விஷயங்கள் இங்கே தேவைப்படுது. ஒவ்வொரு தியான மையத்துக்கும் உங்களால் என்ன கொடுக்க முடியுமோ கொடுங்க.